ஹாய், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். கொழுக்கட்டை சூப்பை எப்படி ஈஸியாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரெஃபரல் வீடியோன்னு பின்னாடி அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுறச்ச எனக்கு ஜஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக நான் கொஞ்சம் அரிசி மாவு கொழுக்கட்டை மாவெல்லாம் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஐ ட்ரைடு வித் சப்பாத்திக்கு பண்ண அந்த மாவை வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வருது. ஆனால் நல்ல பெரிய உருண்டை வச்சாதான், தட் இஸ் பிகாஸ் அது லெமன் ஸ்குவீஸருங்கிறதுனால அந்த லெமன் இந்த சைஸில் ஒரு ஹாஃப் இருக்கணும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சானா வரும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திக்காக தான் வரும் அந்த ஷெல்லு, ரொம்ப நைஸாக வர மாதிரி தெரியல. பட் நீங்கள் யூ கேன் அட்ஜஸ்ட். எண்ணெய் தடவி அதை இன்னும் கொஞ்சம் தின் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா ஈஸியாக பண்ணலான்ட்டுன்னு தோன்றுறது. எனிவே நான் ரைஸ் ஃப்ளோர் வச்சு பண்ணலை, நான் அதனால் சும்மா உங்களோட ஷேர் பண்ணலாம், நிறைய பேருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்ட்டுன்னு எனக்கு தோணிது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கோ. யாருக்காவது ஆமாம் நன்னா வந்தது அப்படின்னு சொன்னால் கிவ் மீ ஃபீட்பேக். எனிவே வந்து இந்த வீடியோ ரெஃபரல் வீடியோ கிரெடிட் எவ்ரி திங் வில் கோ டு தட் பர்சன் ஒன்லி ஹூ கிரியேட்டட் தட் வீடியோ. அண்ட் அந்த ஐடியாவும் அவளோட தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் பிகாஸ் எனக்கு என்னமோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் மாதிரி தோணித்து, அதுக்காக தான். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க. ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி டு எவ்ரி ஒன். பாய்.